ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, நம்ம வீடு துடைக்கும் போது இந்த 3 பொருளையும் சேர்த்து நீங்கள் வீடு துடைங்க. அப்படி நம்ம வீடு துடைச்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும். அப்படி என்ன பொருள் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வாரத்துக்கு 2 டைம் வீடு துடைப்போம். இல்லை அப்படின்னா தினமும் துடைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி நாம் வீடு துடைக்கிறப்போ இந்த 3 பொருளை நம்ம சேர்த்துக்கணும். செயற்கை பொருட்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்காம இப்படி இயற்கை பொருளுக்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நாம் வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும், பண கஷ்டங்கள் இருக்காது. நீங்கள் வீடு துடைக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கல்லுப்பு பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமியின் அங்கமாக கருதப்படுது. இதை நாம் கரைச்சி நல்லா வீடு துடைக்கிறப்போ வீட்டில் உள்ள கிருமிகள் எல்லாமே அழிஞ்சு போயிடும். கெட்ட சக்திகள் இருந்தாலும் அது வெளியேறிடும். மகாலட்சுமியின் அங்கமாக கருதப்படுற இந்த கல்லுப்பை நம்ம வீட்டில் அடிக்கடி நம்ம வீடு துடைக்கிறப்போ நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா பண கஷ்டங்கள்ங்கிறது இருக்காது. பண கஷ்டம் எதனால் வருது அப்படின்னாவே கெட்ட சக்திகள் இருந்தால் தான் நம்ம வீட்டில் பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாமே வரும். அதனால் ஒவ்வொரு டைமும் நம்ம வீடு துடைக்கிறப்போ இந்த கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க. இயற்கை பொருளை சேர்த்து நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் செய்கிறப்போ அது நம்ம உடம்புக்கும் அடுத்து இந்த தண்ணி கூட நாம் கலந்துக்கிற பொருள் என்ன அப்படின்னா மஞ்சத்தூள். இந்த மஞ்சத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சத்தூளாக இருக்கக்கூடாது, நம்ம முகத்துக்கு போடுற மஞ்சத்தூளாக இருக்கணும். இதுவுமே ஒரு மங்களகரமான பொருள் தான். இதுலேயுமே கிருமி நாசினிகள் அழிக்கக்கூடிய சக்தி இந்த மஞ்சத்தூளுக்கும் இருக்குது. அப்படி கல்லுப்பு, மஞ்சத்தூள் இதை கலந்துக்கோங்க. அது கூட இன்னொரு பொருளும் சேர்த்து இது கூட கலந்துட்டு நீங்கள் வீடு தொடங்க. அடுத்து அந்த தண்ணியில் பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. இந்த பச்சை கற்பூரம் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைமண்ட் கற்கண்டு மாதிரி குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். அதை வாங்கி ஒரு பிஞ்ச் அப்படியே பொடி பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்ல வாசனையாக இருக்கும். வீடே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வீகமாக இருக்கும். அவ்வளோ சக்தி இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. இன்னொன்று கெட்ட சக்திகளை வெளியே அனுப்பக்கூடிய சக்தியுமே இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களை ஈர்த்து வச்சுக்கக்கூடிய சக்தியுமே பார்த்திங்க அப்படின்னா, அதாவது வசியம் பண்ணி வைக்கக்கூடிய சக்தியுமே இந்த பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது. அதனால் மஞ்சத்தூள், உப்பு, பச்சை கற்பூரம் இதை 3ஐயும் நல்லா தண்ணியில் கலந்துட்டு வீடு துடைங்க. நாம் வீடு துடைக்கிற நாட்களுமே பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய், வெள்ளிக்கிழமை நம்ம வீடு துடைக்கக்கூடாது. அதுபோக ஞாயிறு, திங்கள், புதன்கிழமை, வியாழக்கிழமை அண்ட் சனிக்கிழமை இந்த 5 நாட்கள் நம்ம வீடு துடைக்கலாம். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா 6 மணிக்கு உள்ளே நம்ம வீடு துடைச்சிருக்கணும். 6 மணிக்கு மேலே நாம் எப்போதுமே வீடை துடைக்கக்கூடாது. இப்படியே இந்த 3 பொருட்களை சேர்த்து நம்ம வீடு துடைக்கும் போது நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைஞ்சிருக்கும், நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வீட்டை விட்டு வெளியேறும், கெட்ட சக்திகள் எதுவுமே இருக்காது. என்றைக்குமே செயற்கையை ஒதுக்கிட்டு இயற்கைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், நம்மளுடைய ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.